வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். ஒரு சாதாரண மனுஷனால செய்ய முடியாத விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களை கொண்ட இடமாவும் சில நிமிடங்களுக்கு ஒரு முறையாவது நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு இடம்தான் சர்க்கஸ். கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க சர்க்கஸ்ன்றது ரொம்பவே மாடர்ன் ஆயிடுச்சு. ஆனா சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட சர்க்கஸ் இந்த மாதிரி இருந்தது கிடையாது. அது ரொம்பவே வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அப்படி ஒரு சர்க்கஸை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ரெட் ஃப்ளமிங்கோ சர்க்கஸ் 1930கள் டைம்ல ரொம்பவே பிரபலமாய் இருந்த ஒரு சர்க்கஸ் கம்பெனி அது. அந்த டைமுக்கு அந்த சர்க்கஸ்ல காட்டின விஷயமெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் சில நேரங்கள்ல பயமுறுத்துற மாதிரியும் இருந்திருக்கு. ஒரு ஊருக்கு இவங்க டிராவல் பண்ணாங்கன்னா 2லிருந்து 3 மாசம் வரைக்கும் அங்க தங்கி இருப்பாங்க. அந்த 2 மாசத்துல அவங்க போடுற ஷோஸ் ஒவ்வொன்றும் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சர்க்கஸ்ல காட்டப்படுற விஷயங்கள் ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. இதனாலேயே மற்ற சர்க்கஸ் கம்பெனிஸ் அவங்களோட ஊருக்கு வர்றதை விட ரெட் ஃப்ளமிங்கோ சர்க்கஸை தான் நிறைய ஊர் மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. சரி, சர்க்கஸ்க்கு வர்ற ஜனங்களை கட்டி போடுற அளவுக்கு அந்த சர்க்கஸ் கம்பெனியில அப்படி என்ன இருக்கு? அந்த டைம்ல இருந்த எல்லா சர்க்கஸ் மாதிரியே சிங்கங்கள், புலி, கரடி, சிறுத்தை, யானை, ஒட்டகச்சுவங்கி, ஜீப்ரான்னு அப்போ இருந்த சர்க்கஸ்ல காமனா எந்தெந்த விஷயமெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே இருந்துச்சு. ஆனா அதை தாண்டி அந்த சர்க்கஸ்ல இருந்த க்ரீப் ஷோ தான் ஒரு மெயின் அட்ராக்ஷனா இருந்துச்சு. அந்த டைம்ல சர்க்கஸ்ன்றது உலக அளவுல ஒரு பெரிய பிசினஸா இருந்தது. பிகாஸ் அப்போ பொதுமக்களுக்கு என்டர்டெய்னிங்னு இப்போ இருக்க மாதிரி நிறைய வழிகள் எல்லாம் கிடையாது. இதனாலேயே என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு அப்போ இருந்த சில விஷயங்கள் ஒரு பெரிய பிசினஸா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு சர்க்கஸ் கம்பெனியும் அவங்களோட டாமினன்ஸை காட்ட எந்த அளவுக்கு புதுமையான விஷயங்களை, வினோதமான விஷயங்களை கொண்டு வர முடியுமோ அவ்வளவையும் அக்வயர் பண்ணாங்க பை எனி மீன்ஸ். அதே மாதிரி இப்போ ஒரு சர்க்கஸ் நினைச்சா கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் அப்போ இருந்த சர்க்கஸ் கம்பெனிஸ்ல வச்சிருந்தாங்க. அதுல முக்கியமான ஒன்று தான் ஃப்ரீக் ஷோ. அதாவது வித்தியாசமான உடல் தோற்றம் கொண்ட மனிதர்களை ஒரு அட்ராக்ஷனுக்காக அந்த சர்க்கஸ் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல இது ஷோஸ்க்கு நடுவில் காட்டப்படுற ஒரு விஷயமா இருந்தாலும் போக போக அதுவே அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா மாறிச்சு. வித்தியாசமா இருக்கிறவங்களை பார்க்கறதுக்காகவே மக்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் ஒவ்வொரு சர்க்கஸ் கம்பெனியும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை அவங்களோட சர்க்கஸ்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுல சிலர் வாலண்டியரா போய் சேர்ந்தாங்க, இன்னும் சிலர் வேற எந்த வேலையும் கிடைக்காததாலேயே போய் சேர்ந்தாங்க. ஆனா அதுல பெரும்பாலானவங்க அனுபவிச்ச கொடுமை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்படியே ஒரு பெரிய ஃப்ரீக் கலெக்ஷனை வச்சிருந்த ஒரு சர்க்கஸ் தான் ரெட் ஃப்ளமிங்கோ. இந்த சர்க்கஸ் கம்பெனி செயல்படுற விதமே மிஸ்டீரியஸா இருந்திருக்கு. ஏன்னா இந்த சர்க்கஸ் கம்பெனியில இருந்த எந்த ஒரு வித்தியாசமான மனிதர்களையும் இவங்க போய் கூப்பிடல. எல்லாரும் ஏதோ ஒரு வழியில இந்த சர்க்கஸ்க்கு வந்து சேர்ந்தாங்க. அதுவும் அப்படி வந்து சேர்ந்தவங்கள நிறைய பேர் இனி வாழவே வேணான்னு முடிவு எடுத்தவங்க. அப்படி இருந்துமே எப்படியோ இந்த சர்க்கஸ் கம்பெனிக்கு அவங்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்க. சொல்லப்போனா அந்த சர்க்கஸ் கம்பெனியில் அவங்க இருந்த நாட்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா நாட்கள் தான். இந்த சர்க்கஸ் கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா நாட்களை அவங்க ரொம்ப சந்தோஷமாவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சர்க்கஸ் கம்பெனி செயல்படுறதும் வித்தியாசமாக இருந்திருக்கு. அந்த சமயங்களில் செயல்பட்டு வந்த சர்க்கஸ் கம்பெனிஸ் எல்லாம் பெரிய நகரங்களில் ஷோ நடத்தி அதன் மூலமா பெரிய அளவில் காசு பார்க்க தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க அதுக்கு நேர்மாறானவங்க. இவங்க எப்பயுமே சின்ன சின்ன ஊர்களில், இன்னும் சொல்ல போனா சின்ன சின்ன கிராமங்களை சுற்றி தான் இவங்க அதிகமாக ஷோ நடத்தினாங்க. எந்த காரணத்தை கொண்டும் பெரிய நகரங்கள்ல இவங்க ஷோவே நடத்த மாட்டாங்க. ஒருவேளை அப்படி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நகரத்தை விட்டு ரொம்ப தள்ளி பெருசா நெருக்கடி இல்லாத இடங்கள்ல தான் இவங்க ஷோ நடத்திட்டு வந்தாங்க. இது ஏன்னு யாருக்கும் தெரியல. சோ இவங்களுக்கு பணம் முக்கியம் இல்லைன்றது அவங்களோட செயல் மூலமாவே தெரிஞ்சது. இது ஒரு பக்கம் வித்தியாசமா இருந்ததுன்னா அந்த சர்க்கஸ்ல இருந்தவங்க நடந்துகிட்ட விதம் அதை விட வினோதமா இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் இந்த சர்க்கஸ் கம்பெனியில் ஒரு நாளோட ஷோ முடிஞ்சா அதில் பெர்ஃபார்ம் பண்ண யாரையுமே பார்க்க முடியாது. ஏதோ காத்துல மறைஞ்ச மாதிரி எல்லாரும் காணாம போயிடுவாங்க. ஏன்னா அந்த சர்க்கஸ் கம்பெனியில் இருந்த பெரும்பாலானவங்க தங்களை வெளியாட்கள் பார்க்கறத விரும்பினதே கிடையாது. இந்த ரெட் ஃப்ளமிங்கோ சர்க்கஸ்ல இருந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் உலகத்துல அந்த டைம்ல வேற எந்த சர்க்கஸ் கம்பெனி கிட்டையும் இல்லவே இல்லை. உதாரணத்துக்கு 3 கை கொண்ட ஒரு மனுஷன், அவனால 3 கையவும் நார்மலா யூஸ் பண்ண முடியும். அடுத்தது முகத்துல ஒரே ஒரு கண் இருக்க ஒரு பொண்ணு. அடுத்ததா 2 தலை கொண்ட ஒரு மனுஷன். அதே மாதிரி யாரோட குரல்ல வேணா பேசுற ஒரு சின்ன பொண்ணு, இரும்ப சாதாரணமா வளைக்கிற அளவுக்கு பலம் கொண்ட ஒரு பாட்டி, எதிர்காலத்தை கரெக்டா சொல்ற ஒரு டுவாஃப்னு அந்த சர்க்கஸ்ல இருந்த வித்தியாசமான மனிதர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம்.
அந்த சமயங்கள்ல ஒரு சர்க்கஸ் கம்பெனியில இந்த மாதிரியான வினோதமான மனிதர்கள் இருந்தா வேறு சர்க்கஸை சேர்ந்தவங்க எப்படியாவது அவங்களோட சர்க்கஸ் கம்பெனிக்கு கொண்டு போக எப்படியெல்லாமோ ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ரெட் ஃபிளமிங்கோ சர்க்கஸ்ல இருந்த வித்தியாசமான மனிதர்களை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு அவங்கள தங்களோட சர்க்கஸ்க்கு கூட்டிட்டு போக எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருமே அந்த சர்க்கஸை விட்டும் அந்த சர்க்கஸோட மேனேஜருக்கு தெரியாமையும் வர முடியாதுன்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்க பேச்சை கேட்டு போனா கொஞ்ச நாட்கள்லயே அவங்களுக்கு என்ன நடக்குன்றது ரொம்ப நல்லாவே தெரியும். இங்க வந்து சேர்ந்தவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி அனுபவிச்ச கொடுமைகளை எல்லாம் சில முறை பகிர்ந்துக்குவாங்க. அப்படி ஷேர் பண்ற சிலரோட கதையெல்லாம் கேட்கும்போது எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்றதே ரொம்ப அதிசயமா இருக்கும். அப்படிப்பட்டவங்க எப்படி கரெக்டா இவர்கிட்ட வந்து சேர்றாங்க? நோபடி நோஸ். ஒரு ஊருக்கு சர்க்கஸ் போட போயிருக்கும் போது சாகர நிலையில இருந்த ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸை கொண்டு வந்து ஒருத்தர் இவர்கிட்ட சேல் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் அவர் அந்த ட்வின்ஸை வாங்கலன்னா கண்டிப்பா இறந்து போயிருப்பாங்க. இன்னொரு முறை வேற ஒரு ஊருக்கு போகும்போது ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்க இருந்த ஒரு லேடிய அந்த சர்க்கஸை சேர்ந்தவங்க காப்பாத்தினாங்க. அந்த லேடி உடல் முழுக்க முடி முளைச்ச ஒரு வித்தியாசமான லேடி. இவங்களும் எதிர்ச்சியாவா இல்ல இப்படி நடக்கும்னு தெரிஞ்ச அந்த ஏரியாவுக்கு அவங்க போனாங்களான்னு தெரியல, இந்த சர்க்கஸ்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. இப்படி அந்த சர்க்கஸ்க்கு வந்து ஜாயின் பண்ண நபர்கள் மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க. இதுல வெறுமனே மனிதர்கள் மட்டும் கிடையாது, மிருகங்கள்லயும் நிறையவே உயிரினங்கள் இந்த சர்க்கஸ்க்கு வந்து சேர்ந்திருக்கு. அப்படி வந்து சேர்ந்த எதுவுமே மற்றவங்க யாரையும் துன்புறுத்தினதே கிடையாது. இப்படி நடக்கிற வித்தியாசமான விஷயங்களை கேள்விப்பட்ட மற்ற சர்க்கஸ் கம்பெனிஸோட மேனேஜர்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ரெட் ஃபிளமிங்கோ சர்க்கஸோட மேனேஜர் ஒரு பிளாக் மெஜிஷியனும் உலகத்திலேயே இல்லாத மனிதர்களை நரகத்தில இருந்து கூட்டிட்டு வர்ற ஒரு சாத்தானும் வதந்திய பரப்ப பார்த்தாங்க. பட் அதுவும் பெருசா வேலைக்கு ஆகல. மற்ற சர்க்கஸ் ஓனர்ஸ் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்த அதே வேளையில இவர் அதிலிருந்து மாறுபட்டவராக இருந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டா இருந்தது. ஏன்னா அவரோட பேரண்ட்ஸும் இந்த மாதிரி வித்தியாசமானவங்க தான். வித்தியாசமா பிறந்த காரணத்துக்காக அவரோட பேரண்ட்ஸ் 2 பேரும் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால ரொம்ப சின்ன வயசுலயே இந்த மாதிரி வித்தியாசமானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு முடிவை எடுத்தாரு. ஆனா எப்படி இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கவங்கள ரெஸ்கியூ பண்ணலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அந்த டைம்ல இந்த மாதிரி வித்தியாசமானவங்களுக்கு சாதாரணமா வேலைகளும் கிடைக்காது. மறுபடியும் அவங்க இதே மாதிரியான நிலைக்கு போக வாய்ப்புகள் அதிகமாவே இருந்தது. ஸோ எந்த ஒரு காரணத்துக்காக அவங்க அவமானப்படுத்தப்பட்டாங்களோ, எந்த ஒரு காரணத்துக்காக அவங்க காட்சி பொருளாக்கப்பட்டாங்களோ, அதை வச்சு அவங்களுக்கு ஒரு லைவ்லிஹுட் உருவாக்குனா என்னன்னு தோணியிருக்கு அந்த மேனேஜருக்கு. அப்படி உருவான ஒரு வித்தியாசமான சர்க்கஸ் கம்பெனி தான் ரெட் ஃபிளமிங்கோ சர்க்கஸ். 1960கள் அந்த மேனேஜர் இறந்து போற வரைக்கும் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.